கொண்டு சிந்தனைகளை சிறகாக்கி கற்பனைகளில் கலந்து வரையப்பட்ட ஒரு அருமையான சித்திரம்தான் எங்க கிராமம். ஐயா, இன்னொன்னு உறவு. சொந்தக்காரங்களுக்குள்ள இருக்கிற உறவு வேற, யார் யாருன்னே தெரியாம வந்து தங்குறாங்க பாருங்க பக்கத்து வீட்டுல, அவங்க கிட்ட இருக்கிற உறவு வேற. இதுவே நகரத்துல இருக்கிறவங்க, பிளாட்ல இருக்கவங்க மூஞ்சி பார்த்தோன்னே இந்த ஆளை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன், ஏத்து விட்டுக்காரன். ஐயா இதெல்லாம் விடுங்க. அமைதி, ஒருத்தவங்களுக்கு மன அமைதி இருந்தாலே அவங்க நிறைவான வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு சொல்லலாம். இந்த கிராமத்துல உயர்ந்த மலைமுகடுகள், உற்சாகமான தென்றல், ஓடி விளையாடும் புள்ளினங்கள், இவையெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு மன மகிழ்ச்சி தருதியா. ஒரு வேப்ப மர காற்று அப்படியே தென்றல் மெல்ல வரும் நம்ம கிட்ட. அதுல அந்த பறவைங்களோட சத்தம், ஓசை, அது பாஷை நமக்கு புரியாது, ஆனா அந்த ஓசை மெல்ல வரும். அது கூட சேர்ந்து ஓடைங்க, ஆறுங்க, இதோட அலைகள் அப்படியே அந்த சத்தம் கூட சேர்ந்து வரும். அப்பா உங்களுக்கு எவ்வளவு மன கஷ்டம் இருந்தாலும், ஐயா நீங்க சொல்லுங்க, நீங்க கிராமத்துல தான் பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இயற்கையை அந்த பொண்ணு படம் பிடிச்சு காமிச்சது பாத்தீங்களா? ஒரு வேப்ப மரம், அந்த வேப்ப மரத்துலேருந்து அப்படியே தென்றல், பறவைகளோட ஒலி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சின்ன வயசுல ஒரு ஞானம் பாருங்க. அந்த பறவைகள் என்ன பேசுதுன்னு நமக்கு புரியாதுன்னு சொல்லிச்சு பாத்தீங்களா? பறவைகள் பேசுவதில்லை, பறவைகள் ஒலி எழுப்புகின்றன, அவ்வளவுதான். ஆனா ஓஷோ சொல்ற தத்துவத்தை இந்த குழந்தை அழகா சொல்லுது பாருங்க. பறவைகள் பேசுவதை கேட்கக்கூடிய காதுகள் மனிதர்களுக்கு இல்லை. அந்த காதுகள் உங்களுக்கு இருந்தால் பறவைகள் என்ன பேசுகின்றன என்பது உங்களுக்கு புரியும். அப்படின்னு இப்படி எல்லா வகையிலும் சிறந்தது எங்க கிராமம் தாயா. கிராமத்து பள்ளிக்கூடங்களையே திண்ணையாக கொண்டு பாடம் படித்து வந்த பாரதி ராஜாவும், பண்ணைப்புறம் என்னும் பட்டிக்காட்டிலே பருத்தி காட்டுக்குள்ளே விளையாடி கொண்டிருந்த இளைய ராஜாவும், சினிமா கனவுகளை தன்னுள் தேக்கி தேக்கி வைத்திருந்து சென்னை பட்டணம் நோக்கி சென்று திரைப்படத்துறையினுடைய நுணுக்கங்களை கற்று வந்து அந்த கிராமத்தை நகரத்து மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நாகரிகத்தினுடைய உச்சகட்டத்தை நம் மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அழகாக படம் பிடித்து காட்டிய அந்த பாரதி ராஜா, இளையராஜா வளர்ந்ததும் அவர்களை படைப்பாளிகளை ஆக்கியதும் நகரமே என்பதற்கு. கிராமத்துல பிறந்து வளர்ந்து அங்க இல்லாத வசதி எங்க இருக்குன்னு சொல்லி போயிருக்காங்க, நகரத்துக்கு போயிருக்காங்க. நகரத்துக்கு போன பிறகுதான் அவங்க படைப்பாளிகளா மாறி இருக்கிறாங்க. அப்ப படைப்பாளிகளாக மாறுவதற்கு உதவி செய்த நகரம்தான் மனதுக்கு நிறைவான இடம்.